TVK Chief Vijay held a major Christmas event in Mahabalipuram. He joined the children on stage to celebrate, personally handing out gifts to each of them. Afterward, he took part in cutting a cake alongside the kids. Amid Deepam controversy, Vijay has big communal harmony pitch. He described Tamil Nadu as being like a mother where all children are treated equally. He highlighted that the state celebrates all festivals together, reflecting its spirit of unity and diversity. Emphasizing the importance of faith, he said that true belief teaches harmony and assured that TVK will protect communal harmony and social equality. This outreach is the first step by the TVK and is being seen as a significant minority outreach ahead of the 2026 Tamil Nadu Assembly elections. Minority votes are likely to play a key role in the state, and just 2 days ago, DMK had organized a grand Christmas celebration to thwart the potential threat from Vijay to its loyal Christian vote bank. நம்ம தமிழ்நாட்டு மண்ணும் அப்படிப்பட்ட ஒரு மண்ணு தானே, தாய் அன்பு கொண்ட மண்ணு தானே. ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளைகளும் ஒன்று தானே. அதனால பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ்னு இந்த மாதிரி எல்லா பண்டிகைகளும் எல்லாரும் சந்தோஷமா ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு ஊரு தானே நம்ம ஊரு. இங்க வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் வேறு வேறுனாலும் நாம் எல்லாருமே சகோதரர்கள் தானே. அதனாலதான் நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு அறிவிச்சது ஏன் தெரியுமா? உண்மையான நம்பிக்கை தான் நல்லிணக்கத்தை விதைக்கும். மற்றவங்களோட நம்பிக்கையை மதிக்க சொல்லித்தரும். அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல, அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிள்ல இருக்கு. படிக்காதவங்க படிச்சு பாருங்க. எல்லா மதங்கள் சார்ந்தும் எந்த பாகுபாடு இல்லாமல் கோரிக்கைகளை நிறைவேற்றுறோம், திருப்பணிகளை செய்கிறோம். இதுக்கு தமிழ்நாட்டு மக்களான நீங்க எல்லோரும் பக்கபலமாக இருக்கீங்க. இதுதான் சிலருடைய கண்களை உறுத்துது. எப்படி தமிழ்நாட்டில் அமைதியை சீர்குலைக்கலாம், இங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகிற மக்களை எதிரிகளாக பிரிச்சு வைக்கலாம்னு பலர் யோசிக்கிறாங்க. ஆனா ஆன்மீகத்தின் பேரால சில அமைப்புகளை அழைத்து செல்ல நினைக்கக்கூடிய வழி வன்முறைக்கான பாதை என்பதை தமிழ்நாடு உணர்ந்திருக்கு. இங்க ஒரு கோயில்ல திருவிழா நடந்தா அங்க வர மக்களுக்கு முஸ்லீம் மக்களும் கிறிஸ்துவ மக்களும் உணவு மோர்னு கொடுப்பாங்க. வேளாங்கண்ணி தேவாலயத்திற்கும் பக்கத்து வீட்டில் நடக்கிற கிறிஸ்துவ நிகழ்ச்சிக்கும் இந்துக்கள் போவாங்க. ரம்ஜான் நோன்பு காலத்துல முஸ்லீம் மக்களோட நோன்பு கஞ்சியும் ரம்ஜான் பிரியாணியும் இந்துக்கள் வீட்டுக்கு தேடி வரும். இந்த சகோதர உணர்வும் பகுத்தறிவு திறனும் தான் நம்முடைய தமிழ்நாடு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்ற இயேசு பெருமான எண்ணத்துக்கு இலக்கணமா நம்ம திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் திராவிட அரசு தான் முன்னோடியா அந்த ஐடி துறையிலையும் இருக்கும், தொழில் துறையிலையும் போய்கிட்டு இருக்கு. ஆனா திமுக ஒருத்தர் தீய சக்தி அப்படின்னு சொல்றாரு. அது திராவிட மாடல் அரசு தொடர்ந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்காத வரலாற்று சாதனைகளை படைத்து வருகிறது. யாராக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் நிச்சயமாக பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். தேவையில்லாத அற்பத்தனமான கேள்விகளுக்கு, அற்பத்தனமான தூக்கத்தில் இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. அவையுடைய கருத்தை சொல்றாங்க, அதோட சரி. அது தூய்மையா இல்லையா என்பது மக்கள் முடிவு செய்வாங்க. ஏற்கனவே எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் அழகாக அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. பத்திரிகைலாம் வந்துவிட்டது, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்.
To go straight across to Pramod Madhav for more details on that story. Days after the DMK's outreach to the minority Christian community just before elections in the state of Tamil Nadu, we see this outreach being made by the TVK chief here. Clearly, it is now becoming the fight for the minority, both Christian and Muslim votes in the state here. Pramod. It surely is, Neha. In fact, it very clearly shows the important role the minority votes are playing in the state of Tamil Nadu. However, this is a season of Christmas and New Year. That is also, we have to take another, consideration. That's the reason it looks like DMK has also held it before, but at the same time, the Chief Minister also used that particular stage to speak about claiming that like certain forces are trying to cause communal disharmony in the state and DMK will protect the minorities. And the same kind of note has been given by Vijay as well. However, Vijay also included a small story from the Bible. We've been told that this is about a person called as Joseph, and Vijay's name is actually Joseph Vijay, and he's trying to draw a parallel, claiming that a person who was thrown into a well by his own brothers out of jealousy, he rose back again, he then recovered, and he then became a king. Vijay actually reiterates it twice, claiming that he became a king and he actually protected the brothers who betrayed them and the country. And he finally says that I need to say who this story is about. So very clearly, both leaders are using the stage for their own political statement, but at the same time, also as an outreach to the minority community as well, Sneha. I'm going to leave it at that for the moment. Pramod Madhav getting asked those details as far as Vijay's interaction with about 1,500 people today is concerned. This was a closed-door event, though, a smaller sort of a rally where he met with members of the Christian community.